வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான். அதுவும் கர்நாடகா ஸ்பெஷல் ரோட்டுக்கடை தண்ணி சட்னி ரெசிபி தான். இந்த சட்னி உங்களுக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு உளுந்தம் பருப்பு தேவை கிடையாது, கடலைப்பருப்பு மட்டும்தான். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது வறுபடும் போதே ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடாதீங்க, இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடயே உங்களுக்கு ஒரு 7-8 பல் பூண்டு, 6லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல. நல்லா வதக்கிடுங்க. இந்த சட்னிக்கு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி. நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல செவந்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரம் மசிஞ்சு கொடுத்துரும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறது. தேங்காய் ஒரு 1/4 கப்பு தேங்காய், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து சின்ன சின்னதாக பல்லாக நறுக்கி போட்டது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிருங்க. நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு துளி கூட நான் கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சட்னி, அதை நல்லா கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக சட்னி வைக்கும்போது இவ்வளோ தண்ணி ஊற்றி செய்ய மாட்டோம். அந்த ஊரில் இதுதான் ஸ்பெஷல். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டாலே நல்லா சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு வந்துடும். சுற்றிலும் தெரிக்கும், பார்த்து மட்டும் நின்றுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு நம்ம வதக்கிறப்ப போட்டிருக்கோம், மிச்ச உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னா சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இட்லி தோசைக்கு சாதம், வெரைட்டி சாதத்துக்கு கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்படி தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.